இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க. குளிக்கும்போது இப்படி குளிக்கக்கூடாது அப்படிங்கிற தலைப்புல ஒரு பதிவு. நம்ம குளிக்கும்போது உடம்புல துணி இல்லாம குளிக்கக்கூடாதுங்க. அந்த காலத்துல யாருமே அந்த மாரி குளிச்சதில்ல. இப்பதான் எல்லாம் பாத்ரூம் கட்டி வச்சு வெறும் உடம்போட குளிக்கிறாங்க. அந்த மாரி குளிக்கக்கூடாது. அது மிக 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 பெரிய தவறு. அது கடவுள் பார்த்துட்டு இருப்பாராம் என்ன பண்றாங்கன்னு. அதனால அந்த மாரி செய்யாம உடம்புல துணிய கட்டிக்கிட்டு குளிங்க. குளிச்சு முடிச்ச உடனேயும் முதுக ஃபர்ஸ்ட்டு துவட்டுங்க. மூஞ்ச துவட்டக்கூடாது. மூஞ்ச துடைச்சீங்கன்னா, மூஞ்சில மூதேவி உட்காந்துக்கும்ன்னு சொல்லுவாங்க. முதுகுல உட்காந்தா பரவால்ல. மூஞ்சில உட்காரக்கூடாது. அதனால முதுக தொடைங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கை, கால், மூஞ்சி தொடைங்க. அப்புறமே துணிய மாத்திக்கோங்க. இப்படிதாங்க குளிக்கணும். அதுவும் குளிக்கும்போது எடுத்த உடனே தலையில தண்ணி ஊத்தக்கூடாது. மூஞ்சில ஊத்தக்கூடாது. பாதத்திலிருந்து மேலமா தான் தண்ணி ஊத்தணும். அப்பதான் நம்ம உடல் சூடு கண் வழியா வெளியேறும். தலையில ஊத்துனீங்கனாலோ, மூஞ்சில ஊத்துனீங்கனாலோ அந்த சூடு உடம்புலயே தங்கி போயிரும். அதனால குளிக்கும்போது கிழக்கமா நின்னு தான் குளிக்கணும். வடக்கமா நின்னு ஊத்தலாம். மேற்குமா நின்னு ஊத்தலாம். ஆனா தெற்கு பக்கம் நின்னு குளிக்கக்கூடாதுங்க. அது தவறு. அது நல்லதல்ல. அதனால மத்த 3 பக்கமும் நின்னு ஊத்தலாம். முதல்ல ஊத்தும்போது கீழ கால், முட்டி, அப்படியே இடுப்பு, நெஞ்சு, கழுத்து அப்படியே மூஞ்சி வரைக்கும் அந்த மாரி ஊத்திட்டு அப்புறம் தலைக்கு ஊத்தி குளிங்க. அப்போ நமக்கு வெட்டு சூடுங்கிறது உடம்புல தங்காது. தேங்க் யூ. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.